அனைவருக்கும் கல்வி திட்டத்தில் தமிழகத்திற்கான 3,500 கோடி நிதியை உடனடியாக விடுவிக்க கோரிய வழக்கு மத்திய அரசு 4 வாரத்தில் பதில் மனு தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தபோது வழக்கு தொடர்பாக மத்திய அரசு 8 வாரத்தில் பதிலளிக்க நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டதை தமிழக அரசு தரப்பில் சுட்டிக்காட்டினர். தமிழ்நாடு மக்களின் பெருமளவு வரியை பெறும் மத்திய அரசு தமிழக மாணவர்களின் கல்வி நிதியை வழங்க மறுப்பதாக தமிழக அரசு குற்றம் சாட்டியது. 3,500 கோடி ரூபாய் நிலுவையில் உள்ளதால் 45 லட்சம் மாணவர்கள், 2 லட்சம் ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. தமிழ்நாடு அரசுக்கு சட்டப்படி கிடைக்க வேண்டிய நிதியை வழங்க உத்தரவிட வேண்டும் என்றும் வாதிடப்பட்டது. அப்போது மத்திய அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் மத்திய அரசு பதிலளிக்க மேலும் 8 வாரம் அவகாசம் கோரினார். அதனை நிராகரித்த நீதிபதி இறுதி வாய்ப்பாக 4 வாரம் அவகாசம் வழங்கி உத்தரவிட்டார். இதற்கு மேல் இந்த வழக்கில் அவகாசம் கேட்கக்கூடாது என்று மத்திய அரசுக்கு திட்டவட்டமாக தெரிவித்து வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது.